காரை நிறுத்து. அவளை தூக்கி வண்டிக்குள்ள போடு. ராஜன் செல்வநாயகன் சாதாரண ஆள் இல்ல. அவனுக்கு எல்லா வசதியும் இருக்கு. பணபலம் இருக்கு, பக்கபலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு. ஆவேசமும் ஆத்திரமும் அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. அவனோட நீ மோதணும்னா அதுக்கு நீ நிறைய கத்துக்கணும். அதை நான் உனக்கு சொல்லித்தர்றேன். சம்மதமா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். அசோக், ஜார்ஜ், இவன் ஒரு கடல் மீன். இவனுக்கு தரையில நீச்சல் அடிக்க கத்துக் கொடுக்கணும். இந்த மீனை குள்ளநரி ஆக்கிட்டா நம்ம அவமானத்துக்கு பழி தீர்த்துக்கலாம். மத்ததெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல ராஜனை ராஜாவாக்கு. ராஜன், ராஜன், எல்லாம் சொன்னபடி செஞ்சிட்டியா? இன்னைக்கு ராத்திரி நானே படகுல போய். போதும், ரொம்ப சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப பேசக்கூடாது. காரியத்துல கண்ணா இருக்கணும். இதை மட்டும் நீ ஜாக்கிரதையா செஞ்சு முடிச்சுட்டேனா செல்வத்துக்கு ஊர்ல இருக்க மதிப்பு மரியாதையெல்லாம் காத்துல பறந்துடும். ராஜன் சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இதை நீ செய்யும் போது தப்பி தவறி மாட்டிக்கிட்டேனா என்ன காட்டி கொடுத்துடக்கூடாது. கவலைப்படாது. அவர் அவமானப்படுத்துறதுல உங்களை விட எனக்கு தாக்குறாது. ஹாய் டாடி. ஆமா தேவி, ஏன் லேட்டு? ஏற்கனவே பிளேன் லேட். அண்ணன் டிரைவிங் வேற டெட் ஸ்லோ. டாடி, யாரது? பேரு ராஜன். புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கேன். ராஜன், என் மகன் தேவி பாம்பேல படிக்கிறான். வணக்கம். பார்த்தா ராபர்ட் டி நீரோ மாதிரி இருக்கு. வெல் பில்ட் பாடி. எங்கேயோ சர்க்கஸ்ல இருந்து பிடிச்ச மாதிரி இருக்கு. ஓஹோ, டாடிக்கு புது அடியாளா? அப்படி சொல்லக்கூடாதுமா. சார், நான் வரேன். ஹலோ போலீஸ். செல்வநாயத்தோட போட்ல வெள்ளி கட்டிகளை மறைச்சு வச்சு கடத்தல் பிசினஸ் பண்றாங்க. எஸ், செல்வநாயத்துக்கு எத்தனையோ படகு இருக்கு. அதனால எந்த படகுல தேடுறதுன்னு கவலைப்படாதீங்க. செல்வநாயத்துக்கு ரொம்ப அந்யோன்யமான வேலைக்காரன் பீட்டரோட படகுல தான் அது கடத்தப்படுது. சாரி மிஸ்டர் செல்வநாயகம், உங்களை நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. மீன் பிடிக்கிற படகுல வெள்ளிக்கட்டிகளை கடத்துறீங்கன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கு.
நீ கவலைப்படாதம்மா, இதெல்லாம் சாதாரண விஷயம். நான் இப்பவே வக்கீலுக்கு போன் பண்றேன். செல்வநாயகம், இங்க ஒரு கைது போடுங்க. பீட்டர், நீ ஒரு கைது போடு. ஓ, போய் போடு. இங்க இந்தாங்க இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், நீங்க இந்த ஆளை ஜாமீன்ல வெளியே விடக்கூடாது. அப்படி சொல்ல நீங்க யாரு? இந்த பகுதியில் வாழற ஜனங்களோட பிரதிநிதி நான். கடல்ல மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு கள்ள கடத்தல் பண்ற இந்த மாதிரி தேச துரோகிகள்னாலதான் நாடே கட்டு குட்டிச்சவரா போச்சு. இன்ஸ்பெக்டர், he is insulting my client. இந்தாங்க மிஸ்டர், இது புதுக்கூட்ட மேடை இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சாதாரண ஆளுங்கள்லாம் அதிகாரம் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. நீங்க சும்மா இருங்க. மிஸ்டர் செல்வநாயகம், மண்டே நீங்க கோர்ட்ல ஆஜராகணும். இப்ப நீங்க போலாம். இன்ஸ்பெக்டர், மறுபடியும் சொல்றேன், இந்த ஆளை வெளியே விடாது. மிஸ்டர், சட்டப்படி நாங்க என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இப்போ நீங்க வெளியில போங்க. நீங்க என்ன வெளியே போக சொல்லலாம், ஆனா வெளியே இருக்கிறவங்க இந்த ஆளை சும்மா விட மாட்டேன். நான் என்ன சொல்றேன்? கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், கடத்தல்காரன் செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், 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 அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், அதுத்தோல் போத்திய புலி செல்வநாயகம், விடாதே, செல்வநாயகம், செல்வநாயகம், விடாதே, 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 அப்படி பார்க்காதீங்க முதலாளி. வெள்ளிக்கட்டி எல்லாம் என் படகுல எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. கூட இருந்தே குழிப்பறிக்கிற உன்ன மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா இப்படிதான்டா நடக்கும். பாவி, கூட பிறந்த சகோதரமா நினைச்சுக்கிட்டு இருந்தாரு, அவருக்கு அவ்வளவு பெரிய துரோகம். அட துரோகி! நான் வெளியே போறதை பத்தி எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. சந்தோஷமா போயிடுறேன். ஆனா திருடனுங்கிற பேரோட மட்டும் என்ன வெளியே அனுப்பிச்சிடாதீங்க சார். திருடன் திருடன் சொல்லாம தியாகின்னு சொல்றத, உன்னால என் தம்பியோட மான மரியாதை எல்லாமே போச்சடா. சார், முதலாளி, நீ இப்படி செய்வேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க கூட என்ன நம்புறீங்களா சார்? ரவி, இவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுடா. திருட்டு நாயே, போடா வெளியே. செல்வம், போடா, போடானா? என்ன முதலியாரு அப்படி தாவறீங்க? அதுல என்ன பெருசா அப்படி இருக்கு? இதுல கம்பெனி ரகசியம் எல்லாம் அடங்கி இருக்கு. என்ன மாதிரி உண்மையான வேலைக்காரன் எல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. முதலியார், உங்களுக்கு மூளை. இப்படிதான் என்ன யாரு பார்த்தாலும் இப்படியே சொல்றாங்க. எனக்கு என்ன மூளை வெளியில தொங்குதா? தம்பி, என் முதலாளி போட்டு தயார் பண்றாருல்ல, துபாயில இருந்து 2000 போட்டுக்கு ஆர்டர் வந்திருக்கு. 2000? முதலியா 2000 படகு செய்ய போறாங்களே, அதுக்கெல்லாம் மரம் எப்படி? அதுதான் ரகசியம். ரகசியமா? பரம ரகசியம். முதலியா இப்படி வாங்க.
என்ன ரகசியம் அல்ல? பாத்தீங்களா பாத்தீங்களா, என் வாயை கொல்லி உடனே என் வாயை கல்லி உண்மையை வரவழைக்க பாக்குறீங்க. அது நடக்குமா? முக்கியமான விஷயத்தெல்லாம் அப்படி உளறிடுவாரு. நீங்க வாங்க முதலியா, அந்த பக்கமா போவோம். உங்களை விவரம் தெரியாதவங்க வாங்க. விட்டு போங்க. நீங்க வாங்க. சின்ன பசங்க கூட என்ன பேச்சு? பரம ரகசியமாச்சே. அப்படி சொல்லு. இந்த தடவை காட்டிலாக்கா மரத்தை ஏலத்துல எடுக்கிறதுக்காக எல்லாம் எங்க ஆளையா உட்கார வச்சு கண்டு தொடர்புக்காக 2 கேள்வியை கேட்க சொல்லி செக்அப் பண்ணிட்டேன். எங்க முதலாளி 40 லட்சம் ரூபான்னு விடுவாரு. ஒரு பையன் வாய திறக்க மாட்டான். 75 லட்சம் ரூபாய் மரத்தை ஒரே அமிச்சு